ஹாய் வணக்கம், திஸ் இஸ் ஃபாதர் மரியா சகாயராஜ். இந்த ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு காணொளியில் வீடியோ கேம் அடிக்ஷனை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோ கேம் அடிமைத்தனம் என்பது ஒரு தனிநபரின் அன்றாட வாழ்க்கையில் தலையிடும் கணினிகள், செல்போன் மற்றும் வீடியோ கேம்களின் அதிகப்படியான அல்லது கட்டாய பயன்பாட்டால் வருகின்ற ஒரு உளவியல் கோளாறு என்று சொல்லலாம். வீடியோ கேம் அடிமைத்தனத்தின் அறிகுறிகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தூக்க முறைகளை சரியாக கடைபிடிக்காமல் இருத்தல், தனிப்பட்ட சுகாதாரத்தை புறக்கணித்தல், கடமைகளையும் பொறுப்புகளையும் தள்ளி போடுதல், மேலும் படிப்பிலும் வேலையிலும் கவனம் செலுத்தாமல் இருத்தல் அனைத்தும் வீடியோ கேம் அடிமைத்தனத்தின் வெளிப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சில புள்ளி விவரங்களை நாம் பார்ப்போம். தேசிய மனநலம் மற்றும் நரம்பியல் அறிவியல் நிறுவனம் நிம்ஹான்ஸ் நடத்திய ஆய்வின்படி 2019 ஆண்டில் இந்தியாவில் 3 முதல் 4 மில்லியன் பேர் வீடியோ கேம் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய வீடியோ கேம் விளையாட்டாளர்களில் சுமார் 8% பேர் வீடியோ கேம்களுக்கு அடிமையாகி உள்ளார்கள் என்றும் 12 முதல் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் என்றும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 64% இந்திய விளையாட்டாளர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து உணவு உண்ணாமல், தண்ணீர் குடிக்காமல், ஓய்வெடுக்காமல் வீடியோ கேம்களை விளையாடுகின்றார்கள். இந்திய மனநல சங்கம் IPS நடத்திய ஆய்வின்படி இந்தியாவில் 13 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடையே வீடியோ கேம் அடிமைத்தனம் பாதிப்பு 8% என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்கள் வீடியோ கேம்களில் அதிக நேரம் செலவிடுவதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு சராசரியாக 3.5 மணி நேரம் பெண்களை விட ஆண்கள் அதிக நேரம் வீடியோ கேம் விளையாடுகின்றார்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்திற்கும் மேலாக வீடியோ கேம்களை விளையாடும் 78% குழந்தைகள் தலைவலி, தூக்கமின்மை, சமூக தனிமைப்படுத்துதல் மற்றும் மோசமான கல்வி செயல்திறன் போன்ற உடல் மற்றும் உளவியல் பிரச்சனைகளை அனுபவிப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வீடியோ கேம் அடிமைத்தனத்தினுடைய விளைவுகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, வீடியோ கேம் அடிமைத்தனத்தின் விளைவுகள் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியானதாகவும் இருக்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வீடியோ கேம்களில் அதிக நேரம் செலவிடுகின்ற பொழுது விளையாட்டாளர்கள் தங்களிடையே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. எனவே சமூக தொடர்பு இல்லாத ஒரு நிலையும் உருவாகி கொண்டிருக்கின்றது. வீடியோ கேம்களில் அதிக நேரம் செலவிடுகின்ற பொழுது படிப்பில் வளர்ச்சியின்மைக்கு வழிவகுக்கின்றது. ஏனென்றால் இது பள்ளி படிப்பை படிப்பதற்கோ அல்லது முடிப்பதற்கோ செலவழிக்கும் நேரத்தை வீடியோ கேம் எடுத்துக்கொள்ளுகின்றது. அதிக நேரம் வீடியோ கேம் விளையாடுவது உடல் பருமன், மோசமான உடல் தோரணை மற்றும் கண் சோர்வு, உடல் சோர்வு போன்ற உடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வீடியோ கேம்களுக்கு அடிமையானவர்கள் குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவை புறக்கணிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. வீடியோ கேம்களுக்கு அடிமையானவர்கள் மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தை அனுபவிக்கும் வாய்ப்பும் அதிகம் என்று ஆய்வுகள் கண்டறியப்பட்டுள்ளன. வீடியோ கேம்களை விளையாடுகின்ற பொழுது விளையாட்டு தீவிரமடையும் பொழுது அதனை விளையாடுகின்றவர்கள் விளையாட்டில் அடுத்த நிலையை அடைய முடியாத போது மன அழுத்தத்திற்கும் மனக்கவலைக்கும் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். வீடியோ கேம்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது அவுட்டோர் கேம்ஸை அதிகமாக அவர்கள் விளையாடலாம். நண்பர்களோடும் குடும்ப உறவினர்களோடும் நேரத்தை செலவிட முயற்சி செய்யலாம். வீட்டில் உள்ள ஒரு சில வேலைகளை செய்து தங்களை வேலையில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். நம்முடைய படிப்பு அல்லது வேலைகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது வீடியோ கேமில் நேரத்தை அதிகம் செலவிடுவதை நாம் தவிர்க்கலாம். படிப்படியாக வீடியோ கேம் விளையாடும் நேரத்தை குறைத்து கொள்ளவும் நாம் முயற்சி செய்யலாம். இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இந்த வீடியோ கேம் அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீண்டு வர அல்லது விடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த ஒரு காணொளியில் ஒரு பயனுள்ள ஒரு செய்தியை நீங்கள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த ஒரு காணொளியில் நல்லதொரு தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபாதர் மரியா சகாயராஜ். பாய்.